முன்னாடி ஸ்கிராட்ச் இருந்தது நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா சார்? ஆமா சார், அவர் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நான் பார்த்தா ஸ்கிராட்ச் இருந்துச்சு. அவன் டீசல் போடுறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிருக்கலாம்ல. கார் என்னோடது, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, ஒழுங்கா போயிடுங்க. மேனேஜர், இந்த டேமேஜுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், புது பையன் தெரியாம பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார். தப்பையும் பண்ணிட்டு பண்ணணும் போய் சொல்ல. எதுக்கு சார் தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? எதாவது பேசி தீர்த்துக்கலாம்ல. யோ யாரே நீ பெரிய கொம்பா? இதே உங்க டேமேஜ் பண்ணியிருந்தா சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? சட்டை பிடிச்சி அடிச்சிருக்க மாட்டேன். அவனுக்கு வந்தாதான் தெரியும். டென்ஷன் பண்ண ஒழுங்கா போயிடு. சார் 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 பேசாம போயிடு. சார் 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 முதல்ல டேமேஜ் பதில் சொல்லிட்டு போங்க. சார் வந்த வண்டிலாம் போகுது சார். கார் டேமேஜ் இருக்கு சார், முதல்ல பதில் சொல்லுங்க. சார் தப்பு தான் சார், நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். சாரி சொல்லிட்டா கார் தானே சரியாயிடுமா? சார் கஸ்டமர்லாம் போயிட்டு இருக்காங்க சார். போகட்டியா? எனக்கு காரை சர்வீஸ் பண்ணணும், முதல்ல பணத்தை செட்டில் பண்ண. சார் ஓனர் கேட்காம நான் எதுவும் கொடுக்க முடியாது சார், ப்ளீஸ். அப்படியா? அப்ப நானும் டீசலுக்கு பணம் தர முடியாது. சார் என்ன சார், ப்ளீஸ் பணம் கொடுத்துருங்க சார். யோ என்னால முடியாது, நானே பாத்தீங்க. சார் சார் நில்லுங்க சார், டேங்க் ஃபில் பண்ணிட்டு பணம் கொடுக்காம போனா எப்படி சார்? யோ என்னால முடியாது, போயா. சார் 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 நில்லுங்க சார். சார் 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 பணத்தை கொடுத்துருங்க சார், என் வேலை போயிடு சார். சார் சார் நில்லுங்க சார். சார் உதவாக்குறேன் சார், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா? சார் 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 விடுங்க சார், எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க? டேங்க ஃபில் பண்ணிட்டு பணத்தை கொடுக்காம போயிட்டான் சார். யார் சார் கொடுப்பாங்க? சரி சார், அவர் பண்ண தப்பு இவரு என்ன பண்ணுவாரு? ஏய் ஒழுங்கா நீ தான் பணத்தை கொடுக்கணும், இல்லனா நான் உன் சம்பளத்துல பிடிச்சிருவேன். சார் அவர் பண்ண தப்புக்கு இவருக்கு ஏன் சார் தண்டனை கொடுக்குறீங்க? விடுங்க சார். உன்னை எல்லாம் வேலைக்கு சேர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்டா? போடாங்க போய் வேலை பாடுற, போடா. இப்ப என் கை காசு கட்டுற மாதிரி பண்ணிட்டா. போடா சார், பாவம் விடுங்க சார். வேலை பாரு. சாரி சார். ஏய் பெட்ரோல் பங்க்ல அவ்வளவு அமௌண்ட் ஆட்டைய போட்டியே, எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடுறா. சரிடா வாங்கி தரேன். அண்ணா ரெண்டு சாத்துக்குடிண்ணா. ஓகே சார். எப்பறம் என் டேலண்ட் பெட்ரோல் பங்க்ல காசு கொடுக்காம வந்தா பாத்தியா? ஏய் நான் ஓப்பனா சொல்றேன், அப்புறம் நீ என்ன தப்பா சொல்றா, எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல. இதுக்கு பேர் டேலண்ட் இல்லடா, பக்கா அயோக்கியத்தனம், ஏமாத்து வேலை, ஃபோர்ஜரிடா. நீ என்ன வேணா சொல்லிக்கடா, டேங்கை ஃபில் பண்ணிட்டு டீசலுக்கு காசு தர மறந்துக்கலாம், ஒரு டேலண்ட் வேணும்டா. அது என்கிட்ட இருக்குல்ல. மாப்ள ப்ளீஸ்ரா, இனிமே இந்த மாதிரி பண்ணாதடா. உன் கூட வரவே எனக்கு பயமா இருக்குடா. நீ ஃப்ராடு வேலை பண்ணி காசு தராம ஏமாத்துறது தப்புடா. அடங்குறியா? யாரை ஏமாத்துனாங்க? அவங்க ஏமாந்துட்டாங்க, அது அவங்க தப்புடா. முத இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவடா. 6 மாசத்துக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல ஒரு ஓல்டு மேன் என் காரை ஸ்கிராட்ச் பண்ணிட்டான். அப்படியா? அப்ப நான் கத்தி கலாட்டா பண்ணிட்டேன். அப்படி பண்ணப்பதான் நீ போட்ட டீசல் காசே வேணாம், ஆளை விடுற சாமி பேசாம அனுப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு இந்த ஐடியாவே கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் பங்கு போறது, டேங்க் ஃபில் பண்ண வேண்டியது, காரை டேமேஜ் பண்ணிட்டான்னு தகராறு பண்ண வேண்டியது, பணம் கொடுக்காம வர வேண்டியதுன்னு இப்படி ஒரு 6 மாசமா போயிட்டு இருக்குடா. ஏய் அப்படின்னா 6 மாசமா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப எல்லாருமே இழிச்சு வாங்க தானா? அப்படி சொல்ல முடியாதுடா. 10 பங்கு போனா 5ல டபாச்சிருவேன். ஆனா சில பங்க்ல என்னைய முன்னாடி பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனா அதை பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறது இல்ல. மாப்பிள உனக்கு எப்படியோ தெரியல, ஆனா நீ இப்படி பழைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒய் எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? ஏடா காசு இல்லாதவன் இந்த மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நீ நல்லா வசதியா தானே இருக்க. இத பாரு மச்சி, அடுத்தவங்களை ஏமாத்துறதுல ஒரு தனி கிக் இருக்கு. அதுக்காக நீ இதெல்லாம் பண்றது. அதுவும் இல்லாம நேர்மை ஒருத்தர் நடந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனால கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. ஏன் சொல்ல போவோம்? என்ன கேட்டா? நானே சொல்றேன்டா, நேர்மைங்கிறது கோயில் கோபுரம் மாதிரி, ஆனா காசுங்கிறது தண்ணி மாதிரிடா. நீ குட்டிக்காரன் அடிச்சாலும் கோபுரத்து மேல தண்ணி நிறுத்தவும் முடியாது, நேர்மையானவன் கோடீஸ்வரன் ஆகவும் முடியாது. இதே நீ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து பாரு, பணம் கொட்டுன்னு கொட்டுண்டா. ஏய் நீ விட்டா என்னையே மாத்திடுவ. ஜூஸ குடி, கிளம்பலாம். டேய் மச்சி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். உன் உட்பி கிட்ட பேசுனியா? அவங்க பேர் என்ன? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. டேய் அவ பேரு தவிர வேற எதுவுமே தெரியாதுடா. அட பாவி, உண்மையாவா சொல்ற?
சத்தியமாடா? நடா இது கட்டிக்க போற பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிற இப்படியாடா இருப்ப? இருந்தா என்ன தப்பு? பொண்ணோட பேர் பவித்ராடா. பொண்ணுக்கு 30 சவரன் நகை போடுறாங்க. அப்புறம் வயர கம்மல், வயர மூக்குத்தி இதெல்லாம் போடுறாங்கடா. அப்புறம் ஐயாக்கு பிளாட்டினம் பிரேஸ்லெட், மோதிரம், ஒரு காரு இதெல்லாம் கொடுக்குறாங்கடா. அடோ பாவி, நீ பொண்ணு பார்க்க போலடா, பிசினஸ் பேச போயிருக்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா. மாப்ள, இது ரொம்ப அநியாயம்டா. நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட போன்ல கூட பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போன் பண்ணி பேசுறா. போன்ல பேசினா அவ்வளவுதானே. நீ வண்டியில உட்காரு, போகும்போது பேசிட்டே சரி மாப்ள, போலாம். வா போலாம். ஹலோ, யாருங்க வேணும்? பவித்ரா இல்லைங்களா? நீங்க யாரு? நான் பவித்ரா கட்டிக்க போற மாப்பிள்ள சேகர். ஐயோ, மாப்பிள நீங்களா? நான் தான் அத்தை பேசுறேன். எப்படி இருக்கீங்க மாப்பிள? நான் நல்லா இருக்கேன். ஐயோ மாப்பிள, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. நான் யாரோ நினைச்சு கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். மாப்பிள மாப்பிள. பக்கத்துல பவித்ரா இருக்காங்களா? கூப்பிடுங்களேன். பவித்ரா தானே? வீட்ல தான் இருக்கா. நீங்க லைன்ல இருங்க, உடனே கூப்பிடுறேன் மாப்பிள. இதோ கூப்பிடுறேன். பவித்ரா, அடியே நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்தா தெரியலையா? ஐயோ, இதெல்லாம் இவ பாத்து பண்ணி வா. என்னம்மா? வாடி சொல்றேன். ஐயோ, வா வா. எதுக்கு வாடி சொல்லிட்டு சொல்றேன். இழுத்துட்டு வர? அடியே, உன் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணிருக்காருடி. லைன்ல தான் இருக்காரு. பேசு. நான் ஏய், பேசுடி. பேசுனா என்னம்மா பேசுறது? எதையாவது பேசுடி. மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு எதையாவது கேளு. இந்தா பேசு. பேசுடி. ஏய், உனக்கு என்ன இங்க வேடிக்கை? உள்ள ஏதோ தீயுது பாரு. போ. என்னடி நிக்கிற? பேசு பேசு பேசு. லைன்ல இருக்கா? ஹலோ. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க? நல்லா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கேன். ஓ, சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. இப்போ நீ என்ன படிச்சிட்டு இருக்க? பிஎஸ்சி பிசிக்ஸ். எந்த காலேஜ்? விடிவி காலேஜ். +2 ல எவ்வளவு மார்க் எடுத்த? ஹலோ, உன்னதான் கேக்குறேன். +2 ல எவ்வளவு மார்க் எடுத்த? 911. ஓ, நீ இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கலாம்ல. இல்ல டாக்டர் கூட படிச்சிருக்கலாம். நல்ல இன்கம் வந்திருக்குமே. இல்ல லாயர் கூட படிச்சிருக்கலாம். செம பைசா. ஏன் படிக்கல? எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நானோ அப்படிலாம் காசு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. சரி, நீ போன் பண்ணி அப்புறம் பேசுறேன். நிறுத்துங்க சார், ஓரமா நிறுத்துங்க. நிறுத்துங்க, ஓரமா நிறுத்துங்க சார். இறங்க இறங்க மிஸ்டர். என்ன சார், நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டீங்களா? எதுக்கு வண்டி நிறுத்துனீங்க? ஐயா கூப்பிடாரு, போங்க. அவர் சொல்லுவார், போங்க. ஏன் சார், நீங்களா படிச்சவங்க தானே? போன் பேசிட்டே டிரைவ் பண்றது உங்களுக்கு தப்புன்னு தெரியாது? சார், எமர்ஜென்சி கால் வந்தது அதான். அப்படின்னா காரை ஓரம் கட்டிட்டு பேசுங்க. நீங்க பாட்டு போன் பேசிக்கிட்டே யார் மேலே மோதி யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவா? சார், தெரியாம நடந்து போச்சு சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி சார். ஹலோ சார், வாங்கங்க. எங்க போறீங்க? உங்க விளக்கத்தை கேட்டுட்டு அனுப்புறதுக்கு நாங்க இங்க நிக்கிறோம். ஒழுங்கா ஃபைனை கட்டிட்டு போங்க சார். சார், அனாவசியமா ஃபைன்லாம் போடாதீங்க. நான் யார் தெரியுமா? யார் சார் நீங்க? சிட்டில இருக்கிற கோடீஸ்வரங்களே என் அப்பா ஒருத்தர். கமிஷனர் லெவல்ல அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஃபைன் போட்டீங்க, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓ, இந்த அளவுக்கு பேசுறியா நீ? கெஞ்சி கேட்டதா கூட ஃபைன் பண்ணாம அனுப்பியிருப்பேன். திமிரா பேசுறல, ஒழுங்கா ஃபைனை கட்டிட்டு போயா. சார், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் சார். யோ, பணத்தை கட்டியா முதல்ல. லைசென்ஸ் அடியா, நக்கலா பேசிட்டு இருக்க. எடியா, சீக்கிரம் லைசென்ஸ் எடு. வண்டி நம்பர் என்ன? என்னையா தடவிட்டு இருக்கியா? கூட 500 ரூபா கூட சீக்கிரம். இந்த லைசென்ஸ் எப்படி? கிளம்பு கிளம்பு. போயா, சீக்கிரம் வண்டி எடு. இடத்த காலி பண்ணு. யோ கான்ஸ்டபிள், வண்டி அடிப்படியா. சார், எடுங்க சார், சீக்கிரம் போங்க போங்க. எடுங்க சார், சீக்கிரம் போங்க போங்க. ஏன்டா வண்டியை நிறுத்திட்ட? நீ சொன்ன அவகிட்ட பேசின பாரு, என்ன அடிக்கணும்டா. இப்படிலாம் ஒரு நாள் கூட ஃபைன் கட்டினதே இல்லை. முதல்ல அவளை பேசிக்கிறேன். ஹலோ. நான் சேகர் பேசுறேன். பவித்ரா இருக்காங்களா? மாப்பிள, ஒரு நிமிஷம். உள்ளதான் இருக்கா. இத கூப்பிடுறேன். இருங்க மாப்பிள. ஏய் பவி, இங்க வா. என்னம்மா? வா வா. மாப்பிள மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்காரு. இந்த பேசு பேசு பேசு. சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன ராசி? ஏன் கேக்குறீங்க? ஏன் எதுன்னு கேட்க கூடாது. கேட்டா பதில் சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் முத கூட பேசுறேன். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? உன்னால போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஃபைன் கட்டியிருக்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? போலீஸ்ல ஃபைன் கட்டினீங்களா? ஆமா, டிரைவ் பண்ணிட்டு போன்ல பேசுனதால என்ன தண்டனை கட்ட வச்சிருக்காங்க. எல்லாம் உன்னாலதான். நான் என்னங்க பண்ணேன்? போன்ல நான் உன்னோட தானே பேசினேன். உன்கிட்ட பேசுனதுனால தான் எனக்கு ஃபைனே போட்டாங்க. இங்க பாருங்க, தெளிவா சொல்லுங்க. ஃபைன் போட்டது என்னோட பேசுனதுக்காகவா இல்ல நீங்க கார் ஓட்டிட்டு பேசுனதுக்காகவா? காரை ஓட்டிக்கிட்டே உன்னோட போன்ல பேசுனதுனால. அதுக்காக ஃபைன் போட்டாங்கன்னா என்னைய திட்டுறீங்க? சரி, இப்போ எப்படி பேசிட்டு இருக்கீங்க? காரை ரோட் சைடுல பார்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். இது அப்பவே பண்ணிருக்கலாம்ல. தப்ப நீங்க பண்ணிட்டு ஏன் மேல கோவப்படுறீங்க? ஓ, உங்கூட பேசிட்டு இருக்கப்ப இப்படி ஆயிடுச்சு. உனக்கு தப்பா தெரியல? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்லாத, போனை வை. ஏய், என்னடி ஆச்சு? மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? முதல்ல நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்டாரு. இப்ப கார்ல போயிட்டு இருக்க, அப்புறம் பேசுறேன்னு போனை வச்சுட்டாரு. ஏய், இத சொல்லதான் ஃபோன் பண்ணாரா? ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. வரைக்கு வரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், அதுல நீ ஏன் கேக்குற? வந்துட்டாங்க பெருசா கேக்குறதுக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இந்த ஆள்லாம் எனக்கு மாப்பிள்ள. பவித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல நீ, நான் நல்லா தான் இருக்கேன். மாப்பிள்ள, நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல. என் பொண்ணுகிட்ட கல்யாண விஷயமா பேசுனீங்களாமே. என் பொண்ணு அதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. சாக்ஷி, மாப்பிள்ள வந்திருக்காரு, வாமா. அந்த உரிமையில தான் சொல்றேன். உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? தம்பி, என்ன அப்படி பாக்குறீங்க? நிஜமாவே சம்மதம்னு சொல்லிட்டா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் கேசரி பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வரேன். சீக்கிரம் சீதா. உங்களுக்கு பிடிக்குமேனு தான் பண்ணேன். சாப்பிடுங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. மாப்பிள்ள, நானும் சீதாவும் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆமா தம்பி, நீங்க உடம்பு முடியாம இருந்தப்போ உங்களை நல்லபடியா பாத்துக்கணும், நீங்க குணமானதும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாங்கிற முடிவோட தான் இங்க வந்தோம். ஆனா இந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல தம்பி. ஏமா, எல்லாம் கடவுளோட முடியுமா? இவருக்கு இவதான் அவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. அதை நம்மளால மாத்த முடியுமா? தம்பி, எங்களுக்கு பணம், காசு, வசதி எல்லாம் முக்கியமே கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா உங்களோட குணம் இருக்கே, அதுதான் எங்களுக்கு முக்கியமா பட்டுச்சு. யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் தம்பி. எங்க பொண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்க போறீங்க. அதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறோம்னு தெரியல. ஆன்ட்டி, ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கும் சாருக்கும் நன்றி சொல்லணும். நான் ஒரு டைவர்சி. என்னதான் நல்ல பையனா இருந்தாலும் ரெண்டாம் தரமா பொண்ணு கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அதை பெருசாவே எடுத்துக்கலையே. நான் நல்லா இருக்கணும், என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்க டாக்டர் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களே, இதான் ஆண்டி பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல சாக்ஷி என்ன மேரேஜ் பண்ண சம்மதிச்சாங்கல்ல, என்னால நம்பவே முடியல. இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஷோ, என்ன தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க தீபாவோட வாழ்ந்த வாழ்க்கையை கணக்குலயே வச்சுக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, கோவம்னு. ஐயோ, எப்படித்தான் அவளை சமாளிச்சீங்களோ எனக்கு தெரியல. அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க தம்பி. நீங்க தீபா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து என் பொண்ணு மருந்தா இருப்பா. நீங்க தீபாவால பட்ட கஷ்டம் இவளால தீரும் தம்பி, அதுக்கு நான் கேரண்டி. உங்களை பாத்துக்கிறது தவிர இவளுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. இவ உங்களை சந்தோஷமா பாத்துக்குவா தம்பி.
தீபா மாதிரி திமிர் பிடிச்ச அலையாம உங்களை எதிர்த்து பேசாம நீங்க சொல்றதுதான் வேதம்னு உங்க காலடியிலேயே கிடப்பா. உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேச மாட்டா. உங்க சந்தோஷமே அவளோட சந்தோஷமா நினைப்பா. ஒரு நல்ல மனைவியா உங்க குடும்பத்தை நல்லா பாத்துப்பா. எனக்கு இது போதும் ஆண்டி. சாக்சி கிட்ட அதை தவிர பெருசா ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டேன். மாப்பிள, நான் அவசரப்பட்டதை நினைக்காதீங்க. கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சலான்னு நானும் சீதாவும் முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நல்ல காரியத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாமே. நீங்க சரின்னு சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சரின்னு சொல்லுங்க தம்பி, யோசிக்காதீங்க. மா, கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? உடனே பண்ணணும்னா என்னால ஏத்துக்க முடியாது. சாக்ஷி, என்னடி சொல்ற? அவரை கல்யாணம் பண்ணிக்க சமாதானம் இப்பதானே சொன்னேன். சொன்னேமா, ஆனா உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. எனக்கு இன்னும் படிக்க வேண்டியது இருக்குமா. இப்ப போய் கல்யாணம் பண்ணா அது டிஸ்டர்ப் ஆயிடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால படிக்க முடியாம கூட போயிடும். அதனாலதாம்மா சொல்றேன். முதல்ல நான் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? இனிமே நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை பாத்துக்கதான் தம்பி இருக்காரு. வீட்டுல உனக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக படிக்கணும்? எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குமா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிச்சுக்கலாண்டி. அதுவும் இல்லாம தம்பியை தவிர உனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள படிக்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் பிரச்சனை பண்ணலாமா? இன்னும் 1 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா என் படிப்பு முடிஞ்சிரும். அது வரைக்கும் பொறுத்துக்க மாட்டீங்களா? இது பாருமா சாக்ஷி, நீ சொல்றது நியாயம்தான். உங்க அம்மா எதுக்காக அவசரப்படுறாங்க நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த கல்யாணம் உடனே நடக்கணுமா? அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். நான் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்ப்பா. அது எப்ப நடந்தா என்ன? நீ எப்ப வேணா பண்ணிக்கலாமா, தப்பு கிடையாது. ஆனா கல்யாணம் ஆகாம இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. பேசுவாங்க என்னங்க, பேசுறாங்க. இப்பவும் பேசிட்டு தானே இருக்காங்க. இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நீயும் பாத்துட்டு தானே இருக்க. தீபாவளி ஆரம்பிச்சு துளசி வரைக்கும் எல்லாரும் பேசி இருக்காங்க. இதுக்கு மேலையும் பேசுவாங்க. அவங்க வாயை அடைக்கணும்னா நீ உடனடியே கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் மாப்பிள்ளையோட சொந்தம்னு உரிமையோட இங்க இருக்கலாம். அதுதான் நமக்கும் மரியாதை. என்ன சொல்றேன்னா, ஏய், நீ எதுவும் பேசாத. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டல. எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம இரு. ஆண்டி, சாக்சிக்கு படிக்கணும் ஆசை இருந்தா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். படிக்கட்டும். அச்சோ தம்பி, அவ விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா. இல்ல ஆண்டி, எனக்கும் சாக்சி சொல்றதுதான் சரின்னு படுது. முதல்ல ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம். என்ன தம்பி, நீங்களும் புரியாம பேசுறீங்க. இப்ப இவளுக்கு படிப்பா முக்கியம்? படிப்புக்காக யாராவது கல்யாணத்தை தள்ளி போடுவாங்களா? ஆண்டி, நான் அதுக்காக மட்டும் சொல்ல. கல்யாணம் இப்ப வேணாம்னு சொல்றதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. தீபாவுக்கு எனக்கு லீகலா டைவர்ஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம், கண்டிப்பா அவ பிரச்சனை பண்ணுவா. ஏற்கனவே போலீஸ் பிரச்சனை பண்ண ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. அவ பேச்சோட விட மாட்டான்ட்டு சொன்ன மாதிரி செய்வா. சாக்சியை உடனே மேரேஜ் பண்ணிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அவ ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நிம்மதியா எல்லாம் பண்ணிடுவா. எப்படியும் லீகலா எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது ஒரு 6 months ஆகும். அதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்றதா நம்ம கரெக்டா இருக்கும். தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க. மேரேஜுக்கு அப்புறம் நானும் சாக்சியும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 6 months வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சார், எனக்கு இதுதான் பெட்டர் ஐடியான்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. ஆண்டி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சாக்சியை டிஸ்டர்ப் பண்ணாம படிக்க விடுங்க. ஓகே, நான் வந்துடுறேன். என்ன சீதம் அது? உடனே கல்யாணத்தை முடிச்சா நாமும் நினைச்சா அவர் வேற ஒண்ணு சொல்லிட்டு போறாரு. எல்லாம் இவளால வந்தது. நீ மட்டும் பேசாம இருந்திருந்தா அவர் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவதான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டா. ஏண்டி, உனக்கு என்ன படிப்பு தான் முக்கியமா? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா செட்டில் ஆகிற வழிய பாப்பியா? இப்ப என்னமா ஆயிடுச்சு? 1 மாசமோ 1 வருஷமோ எப்பனாலும் நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதுடி. பிரபாகர் எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பார்னு நம்பிக்கிட்டு இருக்காத. எடுப்பார் கைப்புள்ள மாதிரி அடிக்கடி குணத்தை மாத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் சரின்னு சொல்றப்பவே நாம கல்யாணத்தை முடிச்சுக்கணும். எனக்கும் தெரியுமா. ஆனா நான் உடனே சரின்னு சொன்னா அவர் நம்மள தப்பா நினைச்சுக்குவாருமா. அதனாலதான் எனக்கு படிக்கணும், டைம் கொடுங்கன்னு ஒரு பிட்டு போட்டேன்.
பிரபாகர் சொல்றதுலயே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குமா? தீபா விஷயத்தை கிளியர் பண்ணாம நம்ம கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நாம மாட்டிக்குவோம். இல்லீகலா செகண்ட் மேரேஜ் பண்ணோன்னு என்ன, உங்களை, பிரபாகரை எல்லாரையும் உள்ள வச்சிருவாங்க. முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டுமா? அப்பதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும், நீங்களும் இங்கேயே செட்டில் ஆக முடியும். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ள இந்த மனுஷன் மனசு மாறாம இருக்கணுமே. அதெல்லாம் மாறாதபடி நான் பாத்துக்கிறேமா, நீங்க கவலையை விடுங்க. எனக்கும் பிரபாகருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நம்புமா? நம்புறேன்டி. இனிமே அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது உன்னோட சாமர்த்தியம். அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி போடாத, பார்த்து நடந்துக்க. அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, விடு சரியா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் கடைசியில இப்படி ஆயிடுச்சு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்களே, விட்டா அந்த கிறுக்கனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல இங்க இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு இவங்களுக்கு பெப்பே காட்டிட்டு போற வழியா பார்க்கணும்.